ஹலோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் பிளேஸ். லாஸ்ட் வீடியோவில் பிளாக் லிஸ்ட் நம்பர் 10 அதோட ஆல் ரேசஸ் மைல் ஸ்டோன்ஸ் கம்ப்ளீஷன் நம்ம பார்த்தோம். அந்த வீடியோ பார்க்காதவங்களுக்கு லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அந்த வீடியோவை பார்த்துட்டு இந்த வீடியோவை பாருங்கள். அப்புறம் தான் உங்களுக்கு வந்து ஸ்டோரி கண்டினியூஷன் புரியும். ஏன்னா லாஸ்ட் எபிசோடோட கண்டினியூஷன் தான், செகண்ட் பார்ட்டாக தான் நம்ம இந்த வீடியோ நம்ம போட போகிறோம். இந்த வீடியோவில் பிளாக் லிஸ்ட் நம்பர் 10 அதோட போலீஸ் சேஸ் ப்ளஸ் பவுண்டி அண்ட் ஃபைனல் பாஸ் ரேஸ், பேரன் கூட இருக்கிற ரேஸ் நம்ம இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாட்ச் பண்ணுங்க. அப்படியே பெல் ஐக்கானை தட்டி விட்டுருங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். வாங்க கேம்குள்ளே போகலாம். இந்த 2 ரேஸ் நம்ம கம்ப்ளீட் பண்ண வேண்டியிருக்கு. காப் ப்ராபபிலிட்டி மேக்ஸிமம் இருக்குது. ஸோ கண்டிப்பாக போலீஸ் வருவாங்க. இப்போ நம்ம டோல் பூத் எடுத்துருக்கோம். 4 டோல் இருக்குங்க. ஸ்டார்ட். இதில் நமக்கு கோரேசஸ்லாம் யாருமே வரமாட்டாங்க, நம்ம மட்டும்தான். டோல் பூத் ஆல்ரெடி நம்ம நிறைய ப்ளே பண்ணியிருக்கோம். டைமுக்குள்ளே ஒவ்வொரு டோல் பூத்தையும் நம்ம ரீச் ஆகணுங்க. அச்சோ அப்பா, ஓகே. கொஞ்சம் லெஃப்ட் ஓகே. டர்ன், பெரிய டர்னுங்க. அப்படியே ஸ்லோ பண்ணிடு. அவ்வளோதான். சூப்பரா ஃபஸ்ட்டு டோல் முடிச்சாச்சுங்க. 13+ டைம்லேயே நம்ம முடிச்சிருக்கோம் செகண்ட்ஸில். நெக்ஸ்ட் ஐயோ, போலீஸ் வந்துட்டான். வரல. பின்னாடி இருந்து எப்படி பார்த்துக்கலாம் பாருங்களேன். அவன் கிடக்கிறான். நம்ம ரேஸை முடிக்கலாம், கடைசியில் பார்த்துக்கலாம் அவனை. வேறு பெட்ரோல் பங்க்கில் போனோம்னா ஆப் அடிச்சு விட்ருவோம். ஷார்ட்கட் மாதிரி கொடுப்பானுங்க. இந்த மாதிரி சில ஷார்ட்கட் வந்து நமக்கு ஆப் அடிக்கிற மாதிரி இருக்கும். ரோடு ஸ்ட்ரெயிட்டாக தான் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. 20 வருஷத்துக்கு அப்புறம் அந்த கேமு எப்படி இருக்குது பாருங்கள். நம்ம விளையாடுறதுக்கு வேறு லெவலில் இருக்குது. அப்போவே கான்செப்ட்லாம் வேறு லெவலில் யோசிச்சு வச்சுருக்காங்க. கிராஃபிக்ஸுமே பார்த்தீங்கன்னாலும் அப்படி கொஞ்சம் நல்லா இருக்குங்க. இந்த கார் ஓட்டுற ஃபீல் எல்லாமே சூப்பராக இருக்குது. ஓகே, இப்போ நல்லா அடுத்த டோல் பூத்து 1 minute 30 seconds. அடுத்த போலீஸ் முன்னாடி போயிட்டுருக்கான். இதை தான் அடித்து உடச்சிருவோமா? வேண்டாம், லாஸ்ட்டாக பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு ரேஸை கம்ப்ளீட் பண்ணிடலாங்க. 2 பேர் வந்துட்டானுங்க. கொஞ்சம் ரேஸ் கொஞ்சம் பயங்கரமாக போகும் போல இருக்கே. நெக்ஸ்ட்டு ஒரு ஷார்ட்கட் மாதிரி போகுது, போய் தான் பார்ப்போம். ஐயோ, வேற எங்கேயும் கூப்பிட்டு போகுதுங்க. கரெக்டாக தான் போகிறானா? ஓகே, கரெக்டாக தான் போகிறேன்னு நினைக்கிறேன். ஆனால் இதில் டேர்ன் பண்ணணும். ஓய்யோப்பா, சூப்பர். கரெக்டாக இப்போ ஹேண்ட் பிரேக் அடித்து டர்ன் பண்ணிட்டேன். அடுத்த டோல் பூத் அங்கே தாங்க இருக்குது, பக்கத்தில் தான் இருக்குது. வந்துட்டோம். அப்பா, ஜஸ்ட் மிஸ்ஸு. இடிச்சிடாதடா. ஓகே. புளி பாஞ்சிக்கிட்டு இருக்குது. ரைட்டா, அவ்வளோதான். சூப்பருங்க. ஃபைனல் டோலு அது பக்கத்தில் தாங்க இருக்குது. நம்ம 20 seconds முன்னாடி முடிச்சிருக்கோம். 28 seconds முன்னாடி முடிச்சிட்டோம். ஸோ 57 seconds காட்டுது. ஸோ இது 20 seconds முடிச்சிடலாம். இந்த ஷார்ட்கட் விட்டானே. இந்த ஷார்ட்கட்டையும் விட்டானே. இதை எடுத்துக்கலாங்க. அவ்வளோதாங்க. டோல் பூத் வந்துருச்சு, முடிஞ்சுது ரேஸு. பட் போலீஸ் இருக்கிறான். ஸோ போலீஸ் சேஸு போகும்னு நினைக்கிறேன். சூப்பரே. ஓகே, அந்த காஸ்ட் டு ஸ்டேட்டு அந்த 30,000 ரூபா எல்லாம் அடித்து உடைக்கிறதுங்க. அதை நம்ம முடிச்சு விட்றலாங்க. இதோடைய முடிச்சிட்டோன்னா சூப்பர், ஒரு அடி. அப்படி பவுண்டியும் மேக்ஸிமம் முடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறேன். வரப்போகிற கார் எல்லாத்தையும் அடித்து உடச்சிட்டு போவாங்க. அப்போ தான் போலீஸ்காரும் நிறைய வருவானுங்க. ஏன்னா ஹீட் லெவல் 1ல் தான் இருக்கானுங்க. டேனாவது போலீஸ் அடித்து உடச்சிட்டு போவோம். அப்போ தான் கம்ப்ளைண்ட் போகும். உடனே வருவானுங்க. இப்போதைக்கு நம்ம பின்னாடி ஒருத்தன் தான் வரான்னு நினைக்கிறேன். 2-3 பேர் வந்த மாதிரி இருந்துச்சு. இதான் இந்த ஒருத்தர் வரான். அட்டி வந்துட்டாங்க. இப்போ வர்ற போலீஸ் அடிச்சு நொறுக்கிறது தான் மேல் வேலையாக இருக்கும். கொஞ்சம் ஒரு சேஃபர் சோனுக்கு போய்க்கலாங்க. இந்த ரோடு கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது. ரோடு எல்லாத்தையும் அடிச்சு ஓட. கொஞ்சம் மெயின் ரோடுக்கு வந்துட்டோன்னு வைங்களேன், அது நம்ம இடங்க, ஒன்றும் பண்ண முடியாது. ஓட எல்லாத்தையும் உடச்சிட்டு போ. விழுந்துட்டு அவ்வளோதான். எவ்வளோ வந்துருக்கு? இன்னும் கொஞ்சம் இருக்கான். இதையும் அடிங்க. இந்த பெட்ரோல் பங்க் வந்துச்சுன்னா ஒரு அடி அடிச்சோன்னா மொத்தமாக ஏறிடுங்க. அதுதான் எங்கேயா வரும் பார்க்குறேன். டோல் பூத்தையும் உடச்சாச்சு. முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் உடச்சிட்டு தான் போய்கிட்டு இருக்கேன். அட்டி எல்லாத்தையும் அட்டி ஓட. சூப்பருங்க. மைல்ஸ்டோன் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. காஸ்ட் ஸ்டேட் நம்ம எல்லா மைல்ஸ்டோனுமே கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ரேஸுக்கு தேவையானதை. பவுண்டி மட்டும் இன்னும் பேலன்ஸ் இருக்குது. ஒரு ரேஸ் இருக்கா? ஓகே. இதில் சாவானுங்களா? போட்டு கீழே விடுது. ஒருத்தர் மட்டும் செத்துருக்கான். ஓகே,
2 பேர் கூட வரானுங்க. பவுண்டி மேக்ஸிமம் எவ்வளோ? ஐயோ டேர்ன் பண்ண மறந்துட்டேன், கவனிக்கல, மறந்துட்டேன்னு சொல்லக்கூடாது. ஓகே, இப்போ நேராக மேலே போய் பார்ப்போம் என்ன இருக்குண்ணா. நம்ம இந்த ரேஸில் வந்துடலாம், அந்த பிளேஸுங்க. இதில் ஒரு ட்ராப் இருக்குங்க, அதை தட்டி விட்டு பார்க்கலாம். என்னடா டே மரசானுங்க பாருங்க, மூவ் பண்ணவே முடியலங்க. அடே லெவலா பாண்டிங்களா, ஹீட் லெவல் 2 தானடா, நீங்களே இவ்வளோ பண்ணுறீங்களா டே? இதை வாங்கடா டே, வா வா வா, அப்படியே வா, சாவு. அவ்வளோதான், மேலேயே விழுந்துருச்சுங்க, 2 பேரும் காலி. சூப்பர், முடிஞ்சானுங்க. எவே பண்ணிடலாமா? எவ்வளோ பவுண்டி வந்திருக்குன்னு பார்த்துடலாமா? பார்த்துடலாம், வெயிட் பண்ணி பார்த்துக்கலாம். ஏன்னா போலீஸ்கார் 2-3 காரை உடச்சிருக்கோம். மைல் ஸ்டோனும் கம்ப்ளீட் பண்ணனால ஓரளவுக்கு பவுண்டி கிளியர் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் இன்னொரு ரேஸ் நம்மக்கிட்ட இருக்கலாங்க, அந்த ரேஸ் பார்க்கும்போது பவுண்டி முடிச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சுற்றி போய்கிட்டு இருக்கானுங்க. நான் இந்த ப்ளூ கலர், இந்த ஒயிட் கலரில் தாங்க நிற்கிறேன். ஸ்பீடாக ஏற மாட்டேங்குது கூல் டவுனு. ஒருவேளை அது வர்றதுக்கு முன்னாடி நான் அதில் நின்றனால அது கிளிக் ஆகலையோ, அது வந்ததுக்கப்புறம் தான் அதில் போய் நிற்கணும்னு நினைக்கிறேன். அப்படி தான் நினைக்கிறேன். நான் கரெக்டாக தான் நின்றுட்டுருக்கேன், பட் பார்த்தீங்கன்னா மெதுவாக தான் போய்கிட்டு இருக்கு. ஓகே, கம்ப்ளீட் பண்ணியாச்சு. எவ்வளோ வந்திருக்குன்னு பார்க்கலாம். என்ன 1000 கொடுக்குறானுங்க, 41,000. சூப்பர். அச்சிச்சோ, அவ்வளோதானா? அப்போ கம்ப்ளீட் ஆயிருக்காதுங்க. சரி ஓகே, இன்னொரு ரேஸ் ஒன்று இருக்குல்ல, அதையும் நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாங்க. கண்டிப்பாக கம்ப்ளீட் ஆயிருக்காது. 4 லட்சம். அச்சிச்சோ, இன்னொன்று 1 லட்சம் வேணுமா? சூப்பர். சரி, இது கடைசி ரேஸுங்க, ஸ்ப்ரிண்ட்டு. %100% கம்ப்ளீஷன் மோடு முடிச்சு விட்றேன். இதுலேயும் கண்டிப்பாக போலீஸ் வருவாங்க, ஏன்னா கார் ப்ராபபிலிட்டி வந்து மேக்ஸிமம் கொடுத்துருந்தாங்க. ரோடு ஓரளவுக்கு பெருசாக தான் இருக்குது. ஏய் புலி, ஃபைனல் ரேஸ்ரா, முடிச்சிட்டின்னு வை. முடிச்சுட்டு போலீஸ் எல்லாம் அடிச்சு நொறுக்கிட்டின்னு வை. பேரன் கூட தான் அடுத்த ரேஸு. ஸ்ட்ரெயிட்டு அதில் ஒரு லைட்டாக ஒரு லெஃப்ட் டேர்ன் ஆகுது. ஓகே, லைட்டாக மட்டும் தான். நேராக போயிடுறான். அவ்வளோதான்டா. இதில் ஷார்ட்கட் அவனோட ரைட்லேயே போய்க்கலாம். கரெக்டாக திருப்பி நான் போலீஸ் வந்துட்டாங்க ஃப்ரண்ட்டில். ஐயோ, ரோடு எங்கேயோ போயிட்டுருக்கு, நான் மாட்டுக்கு எங்கேயோ போய்கிட்டு இருக்கிறேன். இதில் ஒரு டேர்னிங் வருது. இது கரெக்டாக டேர்ன் பண்ணி அவ்வளோதான், இடிச்சு விட்டு போயிடுவோம். இவனுங்களாம் ஒன்றாவது, போலீஸ் வந்தானுங்கன்னா நசிங்கிடுவானுங்க. இவனுங்களாம் சீக்கிரம் வந்துடுவானுங்க இதுலேருந்து. ஐயோ, ரோடு என்ன பயங்கரமாக டேர்னாகி போயிட்டுருக்கு, மலையில் ஏறுற மாதிரி போய்கிட்டு ஐயோ, டேர்னிங். ஓகே, சூப்பர். அடுத்து இன்னொரு டேர்னிங் வருது, அது கொஞ்சம் பார்த்து, பெரிய டேர்னிங். நான் போச்சு, பூஸ்டை போட்டு கொஞ்சம் ஸ்டடி பண்ணிட்டு போயிட்டாங்க முன்னாடி. டைம் இருக்குது. அடுத்து இன்னொரு போலீஸ் வராங்க. போடு, வேற லெவல் பண்ணுறானுங்க. 2 பேரும் தெறிக்க விட்டுட்டானுங்க போலீஸை. நம்ம பண்ணுற வேலையை அவனுங்களும் பண்ணுவானுங்க போல இருக்கே. அடுத்த போலீஸ். ஐயோ டே, வழியை விட்றா டே, ரேஸை முடிச்சுக்கிறான்டா ஃபஸ்ட்டு. இப்படியே ஸ்லோ பண்ணிட்டாங்க. ஐயோ, இந்த ரோடா சின்னதாக இருக்குமே, எங்கே ரோடு போகுதுன்னே தெரியாது. சின்னதாக இருந்தாலும் பரவாயில்ல, ரோடு எந்த பக்கம் போகுதுன்னு. ஐயோ, அடுத்து இன்னொரு போலீஸும் மாடிருக்காங்க. சூப்பர், அப்படியே டேர்ன் பண்ணியாச்சு. அவனும் அப்படியே சூப்பராக போயிட்டான் பாருங்க. ஐயோ, நம்ம முன்னாடி ஒருத்தன் போயிட்டுருக்காங்க, அவனை பிடிக்கணுமே. இந்த போலீஸ்காரனுங்க பண்ண வேலை. ஐயோ, இதெல்லாம் இடிச்சுட்டு. டே கொஞ்சம் ஸ்லோ பண்ணுறா, இண்டிக்கிறான்டா. ஓகே, இந்த இடம் பறக்கிற இடமா? ஓகே, நம்ம ஒரு ஷார்ட்டாக போட்டிருக்கோம் இந்த இடத்த, அதனால் இந்த இடங்கள் நல்லா ஞாபகம் இருக்குது. ஐயோ, இடிச்சிட்டனே. நான் அவனை பிடிக்கவே முடியலங்க, போய்கிட்டே இருக்கிறான். கொஞ்சம் ஸ்லோ பண்ணுறா, எங்கடா போகிற? சூப்பர். அடுத்த போலீஸு. அடிச்சிருவோமா? வேணாம், ரேஸை முடிக்கலாம். அடிக்கிறதுக்கு இதாக தான் நின்னா, நான் ரேஸ் அப்புறம் விட்டுருவேன். ஒன்று அடிச்சேன். ஐயோ, விடமாட்டேன். போயிடலாம். இது ஒரு ஷார்ட்கட் இருக்குது. அடுத்த போலீஸு எப்படி வரான் பாருங்க, நீ இடிச்சிட்டு. விடமாட்டேன்டா டே, நீயா நானான்னு பார்த்துடலாம். அடுத்த போலீஸுன்னு இத்தனை போலீஸ் வரானுங்க. ஐயோ, ஷார்ட்கட் எடுத்துக்கலாமோ? சரி, இது எடுத்துக்கலாம். ஓகே, கடைசிங்க ரேஸ் முடிச்சிடணும். எத்தனை போலீஸு, அப்பா சூப்பரே. எல்லா ரேஸுமே நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நம்ம பவுண்டி மட்டும்தான் பேலன்ஸு. ஐயோ, வண்டி எங்கே போகுது? ஓகே, வண்டி உள்ளே போயிடலாம். எக்கச்சக்கமாக வரானுங்க போலீஸ். நீ எங்கடா உள்ளே வர? நீ இவனு என் கூட வந்துட்டு இருக்காங்க. ஒரு போலீஸ் அடிச்சு, இனிமேல் எல்லாமே அடித்து உடைக்கிறதாங்க போலீஸ் எல்லாம். வரட்டும்,
ஒரு 2-3 பேர் சேரட்டும். ஐயோ இந்த பக்கம் திரும்பிடலாம். ஓகே ஓகே 2-3 மெயின் ரோடுக்கு போயிடலாங்க. மெயின் ரோடு தாங்க மெயின். மெயின் ரோடு இன்னும் எங்கே இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியல. அச்சிச்சோ இதில் இல்லையா? இதில் ஏதோ ஒன்று இருக்கிற மாதிரி காட்டுச்சு. அந்த ட்ராப்பு அது பார்த்தா நான் வந்தேன். செத்துட்டாங்க அவனே. ஓ அந்த ட்ராப்பா? இது மேலே அந்த போஸ்டருமா இருக்கும் அதுங்க. நான் அது ட்ராப் நினச்சி உள்ளே வந்து மாட்டிக்கிட்டேன். நான் இதில் ஒரு பெட்ரோல் பங்க் வாங்கடா செல்ல குடிக்கலாம் மொத்தமாக வாங்கினேன். சிச்சோ நான் அடிக்க முடியும் அவனே அடிச்சிட்டானே. ஐயோ என் கார் மாட்டிக்கிச்சுங்க. ஐயோ மூவ் பண்ண முடியல. எஸ் ஆயிரு அப்பா வந்துட்டேன் வெளியே. நான் இடிக்கலாம் பார்த்தா அவன் அதுக்குள்ளே அவனே வந்து இடிச்சிட்டு செத்துட்டானுங்க. நிறைய பேர் செத்துட்டானுங்க அதில். ஓகே இதில் ஒன்று இருக்குது. வந்தானே இடிச்சு விட்றான். கண்டிப்பாக வருவான். வந்துட்டாங்க. இதையும் இடிச்சு விட்றலாம் பாபு. சூப்பர் அவ்வளோதாங்க. அடுத்து வராங்க பின்னாடி வரானுங்க. பட் எனக்கு தெரிஞ்சு பவுண்டி கம்ப்ளீட் ஆகிருக்குன்னு நினைக்கிறீங்க. கம்ப்ளீட் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன் நான். அதனால் ஐயோ இதில் ஒரு நேராக போனால் போலீஸு இது. ஸோ நம்ம எப்படி போய்க்கலாம். போலீஸ் பிளாக் பண்ணியிருக்கானுங்க. நம்ம தான் மைல்ஸ்டோன் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டோமே. போலீஸ் பிளாக்லாம் இப்போ நம்ம உடைக்க வேணாம். ஐயோ ஸ்ட்ரெயிட்டாக இன்னொரு போலீஸ் வராங்க. நம்ம இதுக்குள்ளே போயிடலாம். நம்ம இப்போதைக்கு கூல் டவுன் ஆகிக்கலாம். உள்ளே போக வேண்டாம். அப்படியே நின்றுட்டோம்னா அப்படியே கூல் டவுன் ஆயிடுவோம். எனக்கு தெரிஞ்சு முடிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். மவுண்டி இன்னும் கொஞ்சம் நேரம் தான். 5 4 3 2 1 சூப்பருங்க முடிச்சாச்சு. 47,000 அவ்வளோதானா? ஓ மை காட் ஸோ சேட். கண்டிப்பாக முடிச்சிருக்க மாட்டேன். ஏன்னா 1,00,000 கிட்ட இருந்துச்சுல்ல. ஆமாங்க சூப்பருங்க. அகேன் நம்ம பவுண்டிக்கு தான் போகணும். சரி ரேஸை முடிச்சிட்டோம் ஓரோடியா. ஓகே பவுண்டி மட்டும் நம்ம பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு 52,000 பவுண்டி தேவைப்படுது பேரனை மீட் பண்ணுறதுக்கு. ஸோ நம்ம வந்து நெக்ஸ்ட் பவுண்டி கிளிக் பண்ணி உள்ளே போய் பார்க்கலாம். எல்லாமே மற்றபடி எல்லாமே ரேஸ் முடிச்சாச்சு. மைல் ஸ்டோன் முடிச்சாச்சு. எல்லாமே ஓவருங்க. அவ்வளோதான். பவுண்டி மட்டும் இன்னொரு 52,000 பேலன்ஸ் இருக்குது. ஓகே அடுத்து நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பவுண்டி. ஃபஸ்ட்டு ஒன்று நம்ம எப்போவும் எடுக்கிற அந்த சேம் பிளேஸ் எடுத்துக்கலாங்க. அந்த ஒரு டவர் மாதிரி இருக்கும்ல. ஓகே ஸ்டார்ட் பண்ணலாங்களா? பவுண்டி நமக்கு இன்னும் ஒரு 50,000 பவுண்டி தேவைப்படுதுன்னு நினைக்கிறேன். 50,000 60,000 தேவைப்படுது. எப்படியும் இது ஒரு 10 நிமிஷம் போகுங்க. போகிற வர்ற காரணம் இடிச்சு விட்டு போகும். அப்போ தான் கொஞ்சம் நிறைய போலீஸ் வருவானுங்க. ஆல்ரெடி ஹீட் லெவல் 2 வந்துருச்சு. ஹீட் லெவல் 3 இந்த பவுண்டி சேஸில் கொண்டு வர முடியுமான்னு பார்க்கலாங்க. நான் இது வரைக்கும் நம்ம ஹீட் லெவல் 3 வந்து நம்ம இது வரைக்கும் கொண்டு வரல. என்ன எங்கே போனால் இடிஸ்டாம்பிள் இருக்குது. ஐயோ என்னடா பின்னாடி போயிட்டு இருக்கிற அடேய் லெவடா பாண்டி யாருங்க இவனெலாம் யாருங்க போலீஸ்க்கு எடுத்தான்? முன்னாடி தான் போயிட்டு இருக்கேன் பின்னாடி போயிட்டு இருக்கான் பாருங்க. வந்துட்டாங்க. ஒருத்தரை முடிச்சு விட்டுறலாங்க. கரெக்டான சாவு. அடி தான் இனிமேல் எல்லாருக்கும் அடி தான். சைலன்ஸே கிடையாது. இனிமேல் எல்லாம் வயலன்ஸ் தான். அடுத்த இன்னொரு போலீஸ் வர்ற வரைக்கும் தான் உனக்கு உயிரடியே மொத்தம். முடிச்சு விட்டுட்டானே. ஹைட் அடிச்சதுக்கே செத்துட்டாங்க. இருங்க மேலே ஒருத்தன் போகிறான். இருங்க அப்படியே பேக் வந்து அவனை போய் பிடிக்கும். ஏன்னா நமக்கு பவுண்டி 50,000 60,000 கிட்ட வேணும். எப்படி ஒரு 10 நிமிஷம் கூட ப்ளே பண்ணால் தான் அது வரும். ஐயோ எங்கே போனாங்கிற லெஃப்ட்டில் போகிறான். குட்டி எங்கடா போறீங்க? நான் இங்கே இருக்கேன்டா. 2 பேர். இந்த ரோடு வேண்டாங்க. ஒரு மாதிரி இருக்கு. நம்ம மெயின் ரோட்டுக்கு போயிடலாம். தான் கொஞ்சம் சேஃப். ஐயோ இருக்குதே. ஓகே அப்படியே போயிடலாங்க. என்ன இப்படி வரானுங்க? ஐயோ எப்பா டேய் டாக்ஸி வாலா என்னடா இப்படி வரீங்க? எப்பா இடிக்காமல் ஓடிட்டாங்க. லெஃப்ட் எடுத்துக்கலாங்க. அப்படி நம்ம லெஃப்ட் எடுத்து பிடிச்சிடலாம். எங்கே போகிறானுங்க? பின்னாடி ஒருத்தன் வரான். மொத்தம் சுற்றி அப்படி வரான். ரெண்டு பேர் முன்னாடி விடக்கூடாதுங்க. முன்னாடி விட்டால் கொஞ்சம் டேஞ்சருங்க. சார் இடிச்சிருவான்னு நினச்சேன். தப்பிச்சிட்டானே. ரெண்டு பேர் வரானாங்க. ஒருத்தனை பேச்சு முடிச்சு விட்டுருவோம். லைட்டை தட்டி விட்டுக்கலாமா?
இருக்குமா விழுந்த மாதிரி தெரியல. ஐயோ ரொட்டேட் அடிச்சு தூக்குறாங்கடா. ஓகே 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 ஓகே. இந்த போலீஸ் இந்த பிளாக்லாம் பண்ணுவானுங்க. இன்ன வரைக்கும் எதுவும் பிளாக் எதுவும் பண்ண மாதிரி தெரியல. இது வரைக்கும் ஒரு 1-2 பிளாக் மட்டும் தான் நம்ம பார்த்துருக்கோம்னு நினைக்கிறேன். போக போக நிறைய வரும். ஹீட் லெவல் 3 வந்துருச்சுன்னா அடிக்கடி பிளாக்ஸ் வருங்க. ஓகே சூப்பர், செத்துட்டான். அவனா அடிச்சு சாவறான். ஒருத்தன் தான் கூட வரணும். இப்போதைக்கு நம்ம முடிக்க வேண்டாம், கூடவே வச்சுக்கலாம். எங்க ஒருத்தன் நிற்கிறான், ஓங்கி ஒரு அடி, அவ்வளோதான், செதறிட்டான். இன்னும் வந்துட்டானுங்க. அதான் கொஞ்சம் சூடு பிடிக்குது ஆட்டம். பெட்ரோல் பங்க் இருக்குது, வேண்டாம் பார்த்துக்கலாம். சரி ஓகே, அப்புறம் இடிச்சுட்டே போவோம். அதான் பேர் வருவாங்க. போலீஸ் பிளாக்குங்க, போலீஸ் பிளாக் வந்துச்சுங்க. போடு. இந்த பிளாக்லாம் வந்து அந்த முள்ளுலாம் வைக்க மாட்டாங்க. முள் வைக்கிறதுலாம் வந்து பார்த்திங்கன்னா 4 அந்த மாதிரி தான் போகிறாங்க. 4 இன்னொரு பிளாக் இருக்குங்க. கொஞ்சம் ஸ்லோ மோஷன் எடுத்து கிடைக்கலாமா? ஐயோ பின்னாடி பார்த்துட்டு முன்னாடி மரத்தை பார்க்கல. ஓகே பரவாயில்ல, ஒன்றும் இல்லை. சரி எங்கடா போனீங்க? அதுக்குள்ளே பின்னாடி தானங்க வந்துட்டு இருந்தான். அதுக்குள்ளே எங்கே போனான்? பாவிகளா, ஸோ காணாமல் போயிட்டானுங்களே. எதாண்டா கும்பா நின்றுட்டீங்க? முன்னாடி பார்த்தாண்டா வந்துட்டாங்க. சூப்பர். ஏய் சேவை படம் போதுலாம் போயிடுவானுங்க. எங்க ஒருத்தர் இருக்காங்க, செத்துட்டான், பறந்துட்டான். பார்ப்போம், பறந்து போய்கிட்டு இருக்கிறான். இந்த ஜேஸ்க வைலன்ஸாக தான் இருக்குது. வர ஸ்டேஸ் எல்லாம் வைலன்ஸாக தான் இருக்கும். இன்னொரு பிளாக்குங்க. ஃப்ரெண்ட்ல அடித்தானே விட்டானா தெரியல. ஃப்ரெண்ட்ஸில் அடித்தா மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா உடைய மாட்டானுங்க. பேக் சைடில் இல்லைன்னா சென்டரில் அடிக்கணும். அடிச்சோன்னா பீஸாக போயிடுவானுங்க. டீச்சோ எங்கே போனால் அதுக்குள்ள மைல்ஸ்டோன் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. மைல்ஸ்டோன் ஆல்ரெடி நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோமே. ஓகே, இருக்கிற மைல்ஸ்டோன் கம்ப்ளீட் பண்ணுவோம். 20 ஏறும். ஆமாம், லாரி அடித்தோன்னா நம்மளை முடிச்சு விட்டுருவோம். சின்ன காரெலாம் அடிச்சுட்டு வேணால் போகிறாங்க. மெயின் ரோட்டில் மேக்ஸிமம் வந்துட்டோம்னா அவ்வளோ சீக்கிரம் நம்ம மாட்ட மாட்டோம். ஏன்னா ரோடு கொஞ்சம் பெருசாக இருக்கிறனால அவங்க வந்து எஸ்கேப் ஆயிடலாம். மொத்தம்தான் வரான் பின்னாடி. கொஞ்சம் பவுண்டி தேவைப்படுமா, முடிஞ்சிருக்குமாங்கிற டவுட்டாக இருக்குது. நிறைய போலீஸ்காரை உடச்சிருக்கானா. போலீஸ்காரை உடைச்சா பெருசாக ஏற மாட்டேங்குதுங்க. ஒரு காருக்கு 500 600 அந்த மாதிரி தான் ஏறுதுன்னு நினைக்கிறேன். நின்றுட்டாங்க. ஹீட் லெவல் 3 வந்துருச்சுங்க. சூப்பர். அச்சிச்சோ ஹீட் லெவல் 3ங்க. அடுத்த லெவல் போலீஸ் வந்துட்டானுங்க. இவங்க பாருங்களேன், கொஞ்சம் ஒயிட்டாக இருக்கானுங்க. பிளாக் வந்து லெவல் 2ல் பார்த்தீங்கன்னா எல்லாமே பிளாக்காக இருப்பானுங்க ஃபுல்லாக. இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒயிட்டும் மிக்ஸ் பண்ணி வந்துருக்காங்க. தான் நினைக்கிறேன் போலீஸ். இல்லை என் கூட தாங்க வரான். வா சவுண்ட் பையன் வந்தாலும் என்ன பிடிக்க முடியாதா? பிடிக்கவே முடியாது. இந்த இதோட முடிச்சுக்கலாம் நினைக்கிறேங்க. முடிச்சு விட்ருவோம். எனக்கு தெரிஞ்சு பவுண்டி கம்ப்ளீட் ஆகிருக்கும். 50,000 தானே தேவை நீட் இருந்துச்சு. அதனால் முடிஞ்சிருக்கோம் நினைக்கிறேன். அதை எடுத்து விட்டுருவாங்க. அதுதான் சூப்பர். அப்படியே நம்ம எவேட் ஆகிடலாம். எவேட் ஆகலை. கொஞ்சம் முன்னாடி ஒருத்தருக்காங்க. தூக்கிடுங்க அந்த பக்கம். அதையும் எடுத்து விட்டுருவோம். சேர்த்து அப்படியே திரும்பிட்டு வர அவ்வளோதான். ஓகே, அப்படியே நம்ம எவேட் ஆகிடலாங்க. அவ்வளோதாங்க, முடிஞ்சதுங்க. எவ்வளோ வந்துருச்சா? 50,000 தாண்டிடுறா. 34,500. சூப்பருங்க. 60க்கு மேலே போயிடுச்சுங்க. நான் தெரிஞ்சு முடிஞ்சிருக்குங்க. ஐயோ அவ்வளோதானா? ரொம்ப நேரம் ஓட்டான்டா. 1 லட்சமாச்சு கொடுங்கடா. முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். கால்லாம் வருது, போய் பார்த்துடலாங்க. பிளாக் லிஸ்ட். சூப்பர். சேலஞ்ச் ரைவல் வந்துட்டாங்க. கரண் என்ன ரேஸு? ஸ்ப்ரிண்ட் ட்ராக்கா? ஐயோ ட்ராக் கஷ்டமாக இருக்குமே. ஓகே
பண்ணிங்கன்னா நல்லா தான் இருக்குது. நம்ம கார் வருது, வந்துட்டாங்க. அவன் எப்படி உள்ள போகணும்டா? நீ சுற்றிக்கிட்டு வர பற்றியா? அப்படியே புலி வின் பண்ணிடுவியா? போலீஸ் ஸ்டேஷனில் ஆனால் நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணேன். ஒரு ரீசனுக்காக ஒன்று விற்கலாமா வேண்டாமான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். போலீஸ் பெர்ஃபார்மன்ஸில் நல்லா தான் இருந்தேன். கவுண்டி ஏன் பண்ணுறதுக்கு சூப்பராக இருந்துச்சுங்க. நான் நிஜமாவே ரேஸில் தான் கொஞ்சம் சொதப்புற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. போலீஸில் அடித்து உடைக்கிறதுக்கு சூப்பராக இருந்துச்சுங்க. நல்லா மாடு மாதிரி இருக்கான் நம்ம பார்க்கறதுக்கு. அப்படி திருப்பி வந்துட்டோம். ஓகே, இது பார்த்திங்கன்னா ஸ்ப்ரிண்ட்டுங்க, 100% கம்ப்ளீஷனு. ஸ்பீடாக தாங்க போகிறான் பாருங்க. அசால்ட்டாக முடிக்கிட்டு போகிறான். புளியை விட்டுறாத. என்னைய வச்சு பேரனை வின் பண்ணுவேன்னு நான் சபதம் எடுத்திருக்கேன், சேலஞ்ச் பண்ணியிருக்கேன். பார்த்துட்டேன். அச்சிச்சோ, உன்னை வச்சு நான் சேலஞ்சு பண்ண பற்றியா என்னைய சொல்லணும். எங்கடா உள்ளிருந்து வந்தான். ஷார்ட்கட் மாதிரி இருக்கே, விட்டுட்டேனே. பரவாயில்ல. சூப்பர் ஷார்ட்டுங்க இதுவும் இருக்குங்க. செம்மங்க, சூப்பரு. அச்சிச்சோ, பாதி ஷர்ட் அங்கே இருக்குது. திருப்பி அச்சிச்சோப்பா, அந்த அவ்வளோ திருப்பிட்டேன். பாருங்க, பாதியை மூடி வச்சுருக்கானுங்க. இல்லை கூட பண்டிஸ் நம்ம நேராக பூந்துருவோம்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. பாதியை கட் பண்ணி வச்சுருக்கானுங்க பாருங்க. ஓகே, நேராக தான் இருக்கும். லைட்டாக ஒரு டேன் ஆகுது. ஓகே, இப்போ ஒரு லைட்டாக ஒரு லெஃப்ட் டேனு. அப்போ திருப்பிட்டேன். நேராக தான் போகுது. லைட்டாக லெஃப்ட்டு. இப்போ நல்லா அழுத்தி பிடிச்சோம்னா கல்லுன்னு போயிடலாம். டேனிங் அப்படியே ஸ்லோ பண்ணுவோம். லைட்டாக எடுக்கலாம் வந்துடுவாங்க. வந்துட்டான் பாருங்கள், பின்னாடி தான் வராங்க. விட்றாதா. இன்னொரு பெரிய டேனிங் வருது. போயிட்டாங்க அவன். நான் இடிக்காமல் தாங்க ஓட்டினேன். இதுதான் பாருங்கள், அவன் செமையாக ஸ்பீடாக போயிட்டான். அந்த ஷார்ட்கட்டு வேண்டாம். அது ஃபஸ்ட்டு ஷார்ட்கட் பண்ணி தெரியும். கீழே போய் சொன்னால் ஸ்லோ டவுன் ஆகிடும். பார்த்தீங்களா, ஸ்லோ ஆகிட்டான். ஏன்னா எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அதில். ஓகே, இதில் ஒரு சின்ன ஷார்ட்கட் யூஸ் பண்ணிக்கலாம். அவனும் அதில் தாங்க வரான். ரேஸு முடியணும். இன்னும் கொஞ்சம் தாங்க இருக்குது. லாஸ்ட்டு ஃபைனல் எண்டுக்கு வந்துவிட்டோம். இதை சென்டரில் போந்துடலாம் கரெக்டாக. அவ்வளோதான், ரேஸை முடிய போதுங்க. ரைட்டு, நம்ம தான் முன்னாடி இருக்கோம். பூஸ்ட்டு ஃபுல்லாக இருக்குது, அழுத்தி விட்டுருவோம். அவ்வளோதான், சூப்பர். ஸ்ப்ரிண்ட்டு நம்ம வின் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு இதுதானே ட்ராக்கா. இந்த கண்ட்ரோல் நம்ம கையிலேயே இருக்காது. ஆப்போசிட்டில் வர்ற வண்டி இடித்தாலும் போச்சு. இது நம்ம கியர் போட்டு ஓட்டுற மாதிரி இருக்கும். கரெக்டாக அந்த க்ரீன் வரும். ஐயோ, ஓட்டி வச்சு கரெக்டாக க்ரீன் வரும்போது கரெக்டாக கியர் போட்டுருவாங்க. ஐயோ, லாரி அப்போ ஜஸ்ட்டு மிஸ்ஸு. இது இந்த ரைட்டு திரும்பாதுங்க. அதாங்க ஃபஸ்ட்டே நம்ம திருப்பி விட்றோங்க. அதுக்கேற்ற மாதிரி இந்த இது மாதிரி போவாங்க. அதோ ரோபோ மாதிரி போயிட்டுருக்குங்க காரு. நார்மலாக நம்ம திருப்புற மாதிரி இருக்காது. அப்பா இல்லை கூட லெஃப்ட் அப்பா போயிடுறான். ஜஸ்ட்டு மிஸ்ஸு, சென்டரில் போகுதுல. சூப்பர், வின் பண்ணிட்டேன். ஐயோ, ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே வின் பண்ணிட்டேன். ஆமாம், வேறு லெவல். ஓகே, பேரன் பாய் டிஃபீட்டட். ஓகே, இங்கே போனஸ் மார்க். அவன் கார் செம்மையாக இருக்குதுங்க. எப்படியாவது எடுக்குங்க. போர்ச்சுங்க 1 2 3 2 1 3 என்ன இதை எடுக்கலாம்? 2 எடுக்கலாங்க. சூப்பர், ஃபஸ்ட்டு இதிலே கிடச்சிருச்சு. வேறு லெவலு. அடுத்தது 3 எடுத்துருவோங்க. நாங்கள் எக்ஸ்ட்ரா இம்போன் ஸ்ட்ரைக்கா கேஷ் கிடச்சா நல்லா இருந்திருக்கும். சூப்பருங்க, கார் கிடச்சிருச்சு. நம்ம லக்கு, எல்லா காருமே நமக்கு கிடைக்குது. ஓகே, நைஸ். நெக்ஸ்ட்டு பிளாக் லிஸ்ட் நம்பர் 9 இவன் கொஞ்சம் டஃப்புங்க. இவங்க நிறைய ஷார்ட்ஸில் பார்த்துருக்கேன். இந்த வேம்பிளியை கூட அடிச்சிடலாம், இந்த டான்சிங் ரோஸ் அடிக்க முடியாதுமாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி கிடைக்குங்க. ஓகே மக்களே, இதோட நம்ம இந்த எபிசோட் நம்ம முடிச்சுக்கலாம். இந்த எபிசோட ஃபைனல் பார்ட் இது. இந்த ஃபைனல் பார்ட் உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோலாம் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணும்னா அது கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் எபிசோட் நம்ம பார்த்தீங்கன்னா பிளாக் லிஸ்ட் நம்பர் 9 அவரை பீட் பண்ணுறத நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். ஓகேங்க, பை.